கத்திரிக்காய் புளிக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த குழம்புல போடுற ஒரு கத்திரிக்காய் கூட வீணாகாது. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த குழம்புல போடுற கத்திரிக்காயை. ஃபஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்கு புளி ஊற வச்சிடலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு புளி ஊற வச்சா போதும். மசாலா வறுத்து அரைச்சி தான் நம்ம இந்த புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு நல்லா ஆறுனதும் இதை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்சி கப்பில் 2 தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. இது கூடவே 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துங்க. 10 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காயை நான் நறுக்கிற மாதிரி கூட்டுக்காயாக நறுக்கிங்க. பூச்சி இருக்கான்னு பார்த்துங்க. வெங்காயம் வதங்கும்போது நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மசாலாவை சேர்த்துங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. நான் சேர்த்துக்கிட்டேன், வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. மசாலா நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா சுண்டி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட சோறோட போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.